அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித இஞ்ஞாசியோ மலோயன் 1869 முதல் 1915 வரை எனக்காக இறந்தவரின் அன்பிற்காக நான் துன்புறுத்தப்பட்டால் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் பெறுபவர்களில் நானும் ஒருவராக இருப்பேன். என் ஆண்டவரையும் என் கடவுளையும் நான் உன்னதத்தில் காண்பேன் என்பதை நான் நன்கு அறிவேன். புனித இஞ்ஞாசியோ மலோயன் தனது சொந்த ஊரான மார்டினில் துருக்கியாவின் ஆர்மீனிய கத்தோலிக்க பேராயரான இக்னாசியோ மாலோயன் அவர்கள் கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பினால் 1915 ஆண்டு ஜூன் 11 அன்று தனது இரத்தத்தை சிந்தி மறைசாட்சியாக உயிர் துறந்தார். அவர் 1869 ஆண்டு ஏப்ரல் 15 அன்று பிறந்தார். லெபனானில் உள்ள சூமல் குறுமடத்திற்கு குருத்துவ படிப்பிற்காக அனுப்பப்பட்ட அவர் 1896 ஆண்டு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவின் போது அருள்பணியாளராக நியமிக்கப்பட்டார். எகிப்தில் ஆரம்பகால குருத்துவ பணியாற்றிய பின்னர் மார்டினின் பேராயராக 1911 ஆண்டு அக்டோபர் 22 அன்று நியமிக்கப்பட்டார். அவர் தனது அருள்பணியாளர்களின் ஆன்மீக மற்றும் உருவாக்கத்தை மேற்பார்வையிட்டார். தனது மேற்பார்வையின் கீழ் இருக்கும் மக்களை சந்திக்க நேரத்தை அர்ப்பணித்தார். பள்ளிகளை மீண்டும் திறந்தார் மற்றும் ஆலயங்களை மீட்டெடுத்தார். 1915 ஜூன் 3 அன்று பேராயர் நூற்றுக்கணக்கானவர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆயுதங்களை மறைத்து வைத்ததாக பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அதனடிப்படையில் துன்புறுத்தப்பட்டார். விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாறுமாறு அவர்கள் வெளிப்படையாக கேட்டபோதும் கூட பேராயர் மாலோயன் மறுத்துவிட்டார். தன்னோடிருந்த மக்களையும் பிற மக்களையும் வாழ்த்தி கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்குமாறு அவர் அவர்களை ஊக்கமூட்டினார். மேலும் தனக்கு கிடைத்த சில ரொட்டிகளை எடுத்து அதை புனிதப்படுத்தி அனைவருக்கும் இறுதி உணவாக பகிர்ந்தளித்தார். என் நம்பிக்கைக்காக என் இரத்தம் சிந்தப்படுவதை இதயத்தின் இனிமையான விருப்பமாக கருதுகிறேன். ஏனென்றால் எனக்காக இறந்தவரின் அன்பிற்காக நான் துன்புறுத்தப்பட்டால் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் பெறுபவர்களில் நானும் ஒருவராக இருப்பேன். என் ஆண்டவரையும் என் கடவுளையும் நான் உன்னதத்தில் காண்பேன் என்பதை நான் நன்கு அறிவேன் என்று இறுதியாக உச்சரித்தார். இயேசுவின் திரேருதய பெருவிழாவன்று அவர் மறைசாட்சியாக இறந்தார். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் இவரை 2001 ஆண்டு அக்டோபர் 7 அன்று அருளாளராக உயர்த்தினார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.